எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மக்களின் விகிதம் பிறப்பு இறப்பு இடம் காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல். மக்கள் தொகை புவியியல். அடுத்து, பண்டைய கால மக்களின் முதல் நிலை தோற்றத்தை எதை கொண்டு இடத்திற்கு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? அதாவது பாருங்க, இனம், மொழி, மதம். இனம், மொழி, மதம் ஆகியவற்றை கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரே பண்புகள் பழக்க வழக்கங்களை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள். ஒரே பண்புகள் பழக்க வழக்கங்களை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள். மனித இனம். மனித இனம். நான்காவது கேள்வி, உலகின் முக்கிய மனித இனங்கள். உலகின் முக்கிய மனித இனங்கள் பாருங்க. காக்கசாய்டு ஐரோப்பியர்கள், நீக்ராய்டு ஆப்பிரிக்கர்கள், மங்கோலாய்டு ஆசியர்கள். அதாவது ஆசியாவில் எல்லா ஆசியாவும் சேர்ந்த தெற்காசியா, வடக்காசியா, கிழக்காசியா, மேற்காசியா எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மங்கோலாய்டு மனித இனங்கள். அடுத்தது ஆஸ்ட்ரலாய்டு ஆஸ்திரேலியர்கள். அடுத்து இப்போ ஒன்றொன்றையும் அதனுடைய டெஃபினேஷன் பார்க்குறோம். அதாவது வெள்ளை நிறத்தோடும் அடர் பழுப்பு நிறக்கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்குமுடைய மனித இனம். வெள்ளை நிறத்தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்குமுடைய மனித இனம் காக்கசாய்டு. அடுத்து, கருமை நிற கண்கள், கருப்பு நிறத்தோல், கருமையான முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை, தடித்த உதடுகளை கொண்ட மனித இனம் நீக்ராய்டு. அடுத்து, வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை, மத்தியமான மூக்குடைய மனித இனம். வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை, மத்தியமான மூக்குடைய மனித இனம் மங்கோலாய்டு. அதாவது ஆசிய ஆர்டிக் பிரதேசம். அடுத்து, அகலமான மூக்கு, சுருள் முடி, கருப்பு நிறத்தோல் மற்றும் குறைவான உயரமுடையவர்களாக குட்டையானவர்களாக காணப்படும் இடம் ஆஸ்ட்ரலாய்டு. அதாவது ஆஸ்திரேலியா, குறிப்பாக ஆஸ்திரேலியா ஆசியாவில் காணப்படும் மனித இனம் ஆஸ்ட்ரலாய்டு. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று கூறப்படும் நாடு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று கூறப்படும் நாடு இந்தியா. அடுத்து, மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது. மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது மனித புவியியல். மனித புவியியல். அடுத்து, ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியின் அடையாளமாக திகழ்வது. ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியின் அடையாளமாக திகழ்வது மதம். அடுத்து, மத வகைப்பாடுகள்.
பாருங்கள், உலகளாவிய மதங்கள் என்னென்ன? கிறிஸ்துவம், இஸ்லாம். உலகளாவிய மதங்கள் கிறிஸ்தவம், இஸ்லாம், புத்த மதம். அடுத்து மனித இனப்பிரிவு மதங்கள் ஜூடோயிசம், இந்து மதம், ஜப்பானிய சிண்டோயிசம். ஜூடோயிசம், இந்து மதம், ஜப்பானிய சிண்டோயிசம். அடுத்து நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் அனிமிசம், சாமானிசம், சாமான். மத வழிபாட்டு தலம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. புத்த மதம் விகாரா, கிறிஸ்தவம் தேவாலயம், இந்து மதம் கோவில், இஸ்லாம் மசூதி, சமணம் பசாதி, ஜூடோயிசம் சினஹாக், ஜொராஸ்ட்ரியம் அகியாரி. இந்திய அளவில் இந்தி அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் கூடுதல் அலுவல் மொழியாகவும் உள்ளன. அடுத்து இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி அடிப்படையில். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழி எண்ணிக்கை 22. வட இந்தியாவில் பயன்படுத்தும் மொழிகள் காஷ்மீர் உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி. அடுத்து தென்னிந்தியாவில் பயன்படுத்தும் முக்கிய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அடுத்து திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அடுத்து உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. மத நல்லிணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. உலக கலாச்சார பல்வகை நாள் மே 21. குடியிருப்பு என்பது மனித வாழ்விடம். அடுத்து ஒரு சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான வேளாண்மை, மரம் அறுத்தல், மீன்பிடித்தல், சுரங்கத் தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிப்பது கிராம குடியிருப்பு. அடுத்து குடியிருப்பின் அமைப்புகள் வகை குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்பு. இதில் குழுமிய குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மைய குடியிருப்பு. அடுத்து வீடுகள் ஒன்றுக்கொன்று அருகருகே அமைந்து குடியிருப்புகள் குழுமிய குடியிருப்பு அல்லது மைய குடியிருப்பு. இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகள் காணப்படும் இடம் வடக்கு சமவெளி, தீபகற்ப கடற்கரை சமவெளி. அடுத்து அதிக வெப்ப பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காணப்படும் குடியிருப்புகள். அதிக வெப்ப பகுதிகளிலும் மலைப்பாதைகளிலும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காணப்படும் குடியிருப்புகள் சிதறிய குடியிருப்புகள். அடுத்து சிதறிய குடியிருப்புகளில் வீடுகள் இடைவெளி விட்டு காணப்படுவதுடன் வயல்வெளிகளோடு கலந்திருக்கும்.
சிதறிய குடியிருப்புகள் காணப்படும் பகுதிகள் பாருங்க. கோசி மலை பாதையின் வடக்கு பகுதி, கங்கை சமவெளி, ராஜஸ்தானின் பாலைவன பகுதி, இமயமலை, நீலகிரியின் மலை அடிவாரம். குடியிருப்புகளின் படிநிலை. குடியிருப்பு, கிராமப்புற குடியிருப்பு, தனித்த குடியிருப்பு, சிறு கிராமம், கிராமம், சிறு சந்தை, நகர்ப்புற குடியிருப்பு, நகரம், மாநகரம், இணைந்த நகரம். அடுத்து நீர்நிலையை ஒட்டிய இடங்களாகிய ஆறுகள், ஏரிகள், ஊற்றுகள் அருகிலேயே அமைந்திருக்கும் குடியிருப்புகள் கிராமப்புற குடியிருப்பு. நீர்நிலையை ஒட்டிய இடங்களாகிய ஆறுகள், ஏரிகள், ஊற்றுகள் அருகிலேயே அமைந்திருக்கும் குடியிருப்புகள் கிராமப்புற குடியிருப்பு. அடுத்து 35வது நிலத்தோற்றம், தட்பவெப்பம், நீர்நிலைகள் சமூக பொருளாதார காரணிகளின் செயல்பாடுகளை பொறுத்து கிராம குடியிருப்பு அமையும். அடுத்து கிராமப்புற குடியிருப்புகள் அமைப்பின் அடிப்படையில் வகை. கிராமப்புற குடியிருப்புகள் அமைப்பின் அடிப்படையில் வகை. நேர்கோட்டு, செவ்வகமான குடியிருப்புகள், வட்ட வடிவம், நட்சத்திர வடிவம். இப்போ நேர்கோட்டு குடியிருப்புனா என்னன்னு பாருங்க. சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு தான் நேர்கோட்டு குடியிருப்பு. நேர்கோட்டு குடியிருப்புனா என்ன? சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு. அடுத்து 38 நேர்கோட்டு குடியிருப்பு. இமயமலை, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர். அடுத்து செவ்வக வடிவ குடியிருப்புகள். சமவெளி பகுதிகள் மற்றும் மலைகளுக்கு இடையே காணப்படுகின்றன. சட்லஜ். வட்ட வடிவ குடியிருப்புகள். ஏரிகள் மற்றும் குளங்களை சுற்றி காணப்படும் குடியிருப்புகள். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள். சாலைகள் ஒன்று சேரும் இடங்களிலிருந்து சாலைகளின் இரு பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் பரவி நட்சத்திர வடிவில் காணப்படும். இது நட்சத்திர வடிவ குடியிருப்புகள். அடுத்து நட்சத்திர வடிவ குடியிருப்புகளுக்கு உதாரணம் பஞ்சாப், ஹரியானாவில் உள்ள சிந்து கங்கை சமவெளிகள். யாத்திரை குடியிருப்பு. வழிபாட்டு தலங்களை சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும் குடியிருப்பு யாத்திரை குடியிருப்பு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோவில் யாத்திரை குடியிருப்பு. அடுத்து வறண்ட அல்லது உலர்நிலை குடியிருப்புகள் காணப்படும் பகுதிகள். கேரளா கரையோரம், டெல்டா கரையோர பகுதி. அடுத்து நகர்ப்புற குடியிருப்புகள். மக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களில் ஈடுபடுகின்றனர். 5000க்கும் மேலான மக்கள் தொகை இருக்கும் இடம் நகரம்.
1,00,000க்கும் மேலான மக்கள் தொகை இருக்கும் இடம் மாநகரம். 10 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை மிகப்பெரிய நகரம் மெகா சிட்டி. அடுத்து மிகப்பெரிய நகரம் மெகா சிட்டி என்பது தனித்துவ தலைநகரமாகவும் செயல்படும். உதாரணம் கேண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை இந்த மாதிரியான நகரங்கள் மிகப்பெரிய நகரங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களின் மக்கள் தொகை 10 லட்சத்துக்கு மேலாகவும் பெரிய நகர பரப்பையும் கொண்ட இடத்தை குறிப்பது மீப்பெரு நகர். மீப்பெரு நகர். பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறிந்த மீப்பெரும் நகரம். இந்தியாவில் மீப்பெரும் நகரம் கல்கத்தா. கல்கத்தா. முக்கியமான மீப்பெரும் நகரங்கள் குஜராத்தின் காந்தி நகர், சூரத், வதோதரா, ராஜபுதனம். அடுத்து சில மாநகரங்களையும் பெரிய நகரங்களையும் மற்றும் சில நகர்ப்புறங்களையும் கொண்டு மக்கள் வளர்ச்சியுடன் நிலப்பரப்பு விரிவாக்கம் அடைந்து இரண்டும் இணைந்து அமையக்கூடிய தொடர் நகர்ப்புறம் அல்லது தொழில் வளர்ச்சி அடைந்த இடம் இணைந்த நகரம். சில மாநகரங்களையும் பெரிய நகரங்களையும் மற்றும் சில நகர்ப்புறங்களையும் கொண்டு மக்கள் வளர்ச்சியுடன் நிலப்பரப்பு விரிவாக்கம் அடைந்து இரண்டும் இணைந்து அமையக்கூடிய தொடர் நகர்ப்புறம் அல்லது தொழில் வளர்ச்சி அடைந்த இடம் இணைந்த நகரம் எனப்படும். இதுக்கு உதாரணம் இங்கிலாந்தில் உள்ள மேற்கு மத்திய பகுதி, ஜெர்மனியில் உள்ள ரூர், நெதர்லாந்தில் உள்ள ரேன்ஸ்டாட் ஆகியவை இணைந்த நகரத்திற்கு உதாரணங்கள். இந்தியாவில் இணைந்த நகரம் பாருங்க, மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவின் குர்கான், பரிதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா. அடுத்து செயற்கைக்கோள் நகரங்களுக்கு உதாரணம் பாட்னா, பரௌனி, வாரணாசி, ஹஜிப்பூர் இதெல்லாம் செயற்கைக்கோள் நகரங்களுக்கு உதாரணம். அடுத்து இந்தியாவில் உள்ள முதல் 10 சிறப்பு பொருளாதார நகரங்கள் பாருங்க, புவனேஸ்வர், புனே, ஜெய்ப்பூர், 4 சூரத், 5 லூதியானா, 6 கொச்சி. அடுத்து அகமதாபாத், சோலாப்பூர், புதுடெல்லி, உதய்பூர். இந்த 10 நகரங்களும் சிறப்பு பொருளாதார நகரங்கள். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள 12 முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. என்னென்ன? சென்னை, மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் ஆகிய 12 நகரங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் என்ற பாடப்பகுதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.